சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையும் அடுத்து தந்திருக்கிறார். கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு மகளும் திருப்பவுக்காக தம்பி சுரேஷுக்காக வர்றேன். நேற்று 2 பேரும் மதுரையில் சுற்றிட்டு எனக்காக தான் சால்வை வாங்கியிருக்காங்க. அவ்வளோ பெரிய சால்வை பார்த்து 2 பேரும் வாங்கிறத பார்த்தா எனக்காக 2 பேர் சுற்றிருக்காங்கன்னு நினைக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதே போல் உங்களை யாவரையும் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் எல்லா நிலையிலும் நம்ம வழிநடத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வராக. ஐயா சொன்னபடி எனக்கு எத்தனையோ வேலைகள். எங்கள் ஸ்கூலில் நேற்று 2 மணி வரைக்கும் ஸ்கூலில் இருந்திருக்கேன். ஏன்னா நேற்று எங்கள் கிறிஸ்மஸ் விழா. ஃப்ளைட்டு தோதில்லை. வந்தே பாரத் ட்ரெயினை பிடிச்சி நீண்ட காலத்துக்கு பிறகு ட்ரெயினில் இறங்க முடிய கிருபை அனுப்பி தந்தார். வந்து ராத்திரி 2 மணி நேரம் தான் வந்து சேர்ந்தோம். இன்னும் உங்களை பார்த்துட்டு முதல்ல ஒரு வியாபார சங்கம் மீட்டிங்கில் பேசிட்டு மறுபடியும் பொட்டல்பட்டியில் கன்வென்ஷன் முடிச்சுட்டு சாயந்தரம் கிளம்பணும், ஊருக்கு கிளம்பணும். இப்படி கிருபை என்ற தந்திருக்கிறார். இவ்வளவோட கிருபை தந்தது மாத்திரமல்ல, உங்களை யாவரையும் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. அதுபோல் பசுமையிலிருந்து அருமையான பிள்ளைகளை என்னை பார்க்க வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ நாட்களாக டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி அவங்க வருவேன்னு நினைக்கல. வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். அது மாத்திரமல்ல, அந்த மகளுடைய உறவினர், அண்ணனுடைய மைத்துனர், பெரிய ஊழியர் மாத்திரமல்ல, அன்னை தெரசா மாதிரி ஊழியத்தை பார்க்கும்போது குஷ்டரோகி மத்தியில் அழுக்கி நாட்டம் எடுத்த பொண்ணை கழுவி மரணத்தோடு போராடுகிற மக்களுக்கு, கேன்சர் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்படிப்பட்ட குடும்பம். அதான் நினச்சி கர்த்தருக்கு நான் வழிநடத்துகிறேன். கர்த்தர் எல்லா நிலையும் வழிநடத்தி ஆசிரியத்து காத்துக்கொள்வாராக. தலையில் தாழ்த்தி நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, கரம் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? இப்படி மகிமை இறங்கட்டும் சப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மகிமை இறங்கட்டும் அப்பா. ஏதோ வளர்ந்தோன்னு சொல்லி இல்லாத அளவிற்கு கிருபை ஆண்டவர் இருக்கட்டும். சீனாய் மலையிலே மோசே மேல் இறங்கின மகிமை, மோசையை பலப்படுத்தின மகிமை, மோசையை தாங்கின மகிமை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழிநடத்தட்டும், ஆஸ்வதிக்கட்டும் அப்பா. பலப்படுத்தி ஆண்டவரே, இந்த திருச்சபை உமக்கு பிரியமான திருச்சபை மாத்திரமல்ல, உம்மால் போஷிக்கப்பட்டு வழிநடத்த திருச்சபை அப்பா. வழிநடத்தி காத்துக்கணுங்கப்பா. காண்டு கேட்கலாமா? சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும்
மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே ஏக்கமுற்றி விரும்பி வந்தேன் இந்த பாதத்திலே ஏக்கமுற்றி விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல தகப்பனே, காலை வேளைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. சீனாய் மலையிலே இறங்கின தெய்வம் ஆண்டவரையும் கரம் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும், வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அப்பா, அடியான கூட மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தலைப்பே இயேசுவே சீக்கிரமாக வாங்கப்பா. இன்னைக்கு தலைப்பு ஐயா சொன்னாங்க, நீங்கள் எதையாவது பேசுங்கய்யா, தலைப்பு இதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவனுடைய வருகையான காலங்கள் சீக்கிரமாக வரப்போகுது. நேற்று காலையில் எங்கள் ஸ்கூலில் மும்முரமாக மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3600 பிள்ளைகள் மேலே, பேரண்ட்ஸ் ஒரு 7000 பேருக்கு மேலே. எதுக்குன்னா எல்லா பேரண்ட்ஸ் வர பூவர் மக்களுக்கு ட்ரெஸ்ஸு, சாப்பாடு எல்லாம் கொடுக்க பெரிய கூட்டம். நம்ம கிறிஸ்தவ மீட்டிங்கு போலீஸு தேவையில்லை, இருந்தாலும் வர வச்சுருந்தோம். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு தம்பி என்ன சுரண்டையிலேருந்து பார்க்கறதுக்கு வந்திருந்தார். சுரண்டையிலேருந்து பார்க்கறதுக்கு வந்திருந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு சொன்னாங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் அவருக்கு டைம் கொடுத்து அனுப்பிடுங்களேன், உங்களை தேடி ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கிடையில் விஜயவாடா வந்து ஒருத்தர் தேடி வந்தார். இதையும் பார்த்துட்டு இந்த தம்பிகிட்ட புது வீட்டுக்காக நினச்சி நீங்கள் வரணும், வீடு திறந்து வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாலே என்கிட்ட கேட்டிருந்தார். சரின்னு சொல்லியிருந்தேன். என் பேரெல்லாம் போட்டு பத்திரிக்கை அடித்து கொண்டு வந்தார். அவர் ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கிட்டு அதை பேசி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். நேற்று மத்தியானம் அனுப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவங்க செங்கல்பட்டுக்கு போகிறேன்ட்டாங்க. இது பத்திரிக்கை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. செங்கல்பட்டில் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரும்போது அவர் மைத்தினர் கூட கூட்டியிருந்தார். மைத்தினர் 38 வயசு, நல்ல வாட்ட சட்டமாக இளஞ்சாடமாக இருக்கார். 38 வயசு வேணால் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கூட்டிகிட்டு வந்திருக்கவர் சொல்லியிருக்காரு, என் நெஞ்சு வலிக்க மாதிரி தெரியுது, என்ன தெரியலேன்னு இருக்காங்க, மூச்சு விட முடியலையே அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியான்னு சொல்லி சோடாவை இதை வாங்கி உடனே கொடுத்துருக்காங்க. அதில் சவுட்டு ஒரு செகண்டில் அப்படி சாஞ்சிட்டார். சாஞ்ச உடனே தூக்கி அவசரமாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. போன டாக்டர் சொல்லிட்டாரான், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஜீவனை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாலாம். ஒரே அழுக. நல்ல காரியத்துக்காக, வீட்டுக்கு ஒரு புது வீட்டுக்காக செய்தி புது வீட்டுக்காக பத்திரிக்கை வந்த மக்களுக்கு இந்த நிலைமை. யாருக்கு எந்த நிலைமை எப்போ நடக்கும் சொல்ல முடியலை, யாருக்கு எந்த காரியம் நடக்குன்னு சொல்ல முடியலை. ஆனால் மனுஷன் எத்தனையோ பெருமையான வாழ்க்கை, நான் இப்படி மனுஷன் அப்படி மனுஷன் அப்படின்னு சொல்லி பெருமையான வாழ்க்கை. இன்றைக்கி அந்த பாடி இன்றைக்கி செங்கல்பட்டுலேருந்து சுரண்டை கொண்டு போகிறாங்க, பாடியை கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க. நினச்சி நான் பார்த்தேன், ரொம்ப வேதனை. ஆனால் அந்த குடும்பத்தை நினச்சி பார்க்கும்போது 33 வயசுக்குன்னா அவருக்கு எத்தனை பிள்ளை எழுந்ததோ, அவர் மனைவியுடைய நிலைமை என்ன, அந்த மனைவி என்ன அழுதுருக்கும், மனைவி எப்படி கற்பனை பண்ணியிருப்பாங்க. இந்த கிறிஸ்துவ பண்டிகை நாட்களில் எப்படி பண்டிகை கொண்டாடலாம், எப்படி ட்ரெஸ் எடுக்கலான்னு வாழ்ந்துருப்பாங்களே. அந்த குடும்பத்துக்கு ஏன் இந்த காரியம் நினச்சி பார்க்க முடியல. கருணையே அழைப்பில்
அனுப்பினார். மரணே வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ள கதறிட சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ள கதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே. காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே. எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். வாழ்க்கையே இயேசுவா நாட்களை பூரிப்பா, நாட்களை இயேசுவா நாட்களை பூரிப்பா. ஓட்டத்தை முடிக்க காத்துக்கொள் சுவாசத்தை, ஓட்டத்தை முடித்திட காத்துக்கள் சுவாசத்தை. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். இப்படி நினச்சி பார்க்க முடியாத உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனுஷன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆலயம் கட்டப்பட்டு 191 வருஷம் ஆச்சுன்றாங்க. ஐயா குருவான்னு சொன்னாங்க, ராத்திரி என்கிட்ட சொன்னாங்க. 191 வருஷம் இந்த ஆலயம் கட்டப்பட்டு எத்தனை மிஷினரிகள் கஷ்டப்பட்டு உருவாக்கி இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் வாழ்க்கை சீர்படணுங்கிறதுக்காக எவ்வளோ கண்ணீரோடு கட்டியிருப்பாங்க. அதை நினச்சி பார்க்கமா, நினச்சி பார்க்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? அதை வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும். உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. யார் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் யாரும் என்னத்தையும் எடுத்து செல்லவும் முடியாது. அதை மட்டும் மனசில் வாழ்க்கையில் நினச்சி ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக, தேவனோடு தரிசிக்கூடிய வாழ்க்கையை நீ வாழணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்றைக்கு எப்போ சம்பவம் நடக்கும் சொல்ல முடியாது. என்ன நடக்கும், நான் இன்றைக்கி இருக்க சென்னைக்கு போய் சேருவேனா, என் மனைவி பிள்ளையோட பார்ப்பறான்னு நினைக்க முடியாத காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்குதோ. ஆண்டவர் நினச்சா தான் வாழ முடியும். அந்த மனதில் வைத்து இன்றைக்கு வாழ்ந்தாலும். காலையில் ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை குருவான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். நான் தங்கியிருந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தார். ராஜநாகம் கடித்து ஒரு தம்பி பாதிக்கப்பட்டு மனைவியும் அவங்களும் வந்திருந்தாங்க. நடக்க முடியாமல் குழந்தையும் இல்லை,
14 வருஷம் நம்ம கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லை. நடக்க முடியாமல் காட்சியை வந்து அவர் காலில் இந்த சதையை எடுத்து போட்டு தச்சு எப்படியோ வந்திருக்காங்க. காற்று பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை எவ்வளோவாய் பாதுகாக்கார். ஒவ்வொரு நிமிஷமும் அதை யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் நம்மளை எப்படி பாதுகாக்கார். அதை வாழ்க்கை நினச்சி ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். ஆண்டவர் அந்த தலைப்பே அதுதான். ஆண்டவரே நீர் உலகத்தை வாங்க ஐயா, நீங்கள் வாங்க, எனக்கு ஆண்டவர் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஆயத்தமாகிடுச்சு, கடைசி காலம் ஆகிடுச்சு, அரசாங்க காரியங்கள் ஒன்றும் சரியில்லை, இன்னைக்கு மக்கள் கிறிஸ்தவ மக்கள் வாழ முடியலை, ஜெபம் பண்ண முடியலை, எவ்வளோ நெருக்கடிகள், எவ்வளோ சூழ்நிலைகள், இன்றைக்கி எத்தனையோ விதமான காரியத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கா? தேவன் சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கா? மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்குதா? யோசித்து பார்க்கணும். பிள்ளைகள் சீரில்லாமல் வளர்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் பிள்ளைகள் சீரில்லாமல் வளர்கிறாங்க. ஒரு மகன் என்கிட்ட வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கா. 22 வயசு, 22 வயசு ஒரு குழந்தை ஒன்று. எப்படின்னா வீட்டு தாய் தப்பன் பேச்சை கேட்காம படிக்கக்கூடிய பிள்ளை, வாலிப பிள்ளை, படிக்கக்கூடிய பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே லவ் ஒருத்தர் நேசித்து ஒரு ஏமாத்துக்காரனாய் கெடுத்து ஒன்று அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ண வாழ வைக்கன்னு சொல்லி கஞ்சா அடிக்கவே சாராயம் குடிக்க போயிட்ட பழகி லைஃபே பறி கொடுத்துட்டா. பறி கொடுத்து கன்சீவ் ஆகி குழந்தை பெற்ற உடனே அழுட்டு ஓடி போயிட்டான். இன்னொரு கும்பலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளை சின்ன கிளி மாதிரி இருக்குது, சின்ன பிள்ளை. என் பேத்தியோட வயசு கம்மி. அந்த பிள்ளையை பார்க்கும்போது என் பேத்தியோட வயசு கம்மி. நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ வேதனை. அப்போ நம்ம பிள்ளைகளை எப்படி ஞானமாக வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும் நம்ம பிள்ளைகளை? நம்ம பிள்ளைகள் வீட்டு வெளியே வந்தால் சரியாக வராங்களா, டைமுக்கு வராங்களா, யார்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, டெலிஃபோனில் இவ்வளோ தூரம் மோசடி நடக்குது, டெலிஃபோனில் எப்படியோ சில கஷ்டம் நடக்குது. நேற்று ஒரு டீச்சர்மா என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, என் பையனுக்கு 19 வயசு, படிச்சுக்கிட்டு இருக்கான், காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டடே இல்லை. ஏன் இல்லைன்னா டெலிஃபோனில் பார்த்து செல்ஃபோனை பார்த்து செல்ஃபோனுக்கு அடிமையாகிட்டான். சாப்பிட மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஐயா, ஜோமன்னு சொன்னாங்க. நினச்சி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி பிரியமான வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கமில்லை, சங்கீதம் 128 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து வழி நடக்க பாக்கியவான், உன் கையிலும் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவி வீட்டோடும் கனதும் திராட்சை செடியைப் போலவும் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவுமுறை கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இஸ்ரவேலின் வாழ்வினை காண்பாய், நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலின் சமாதானத்தையும் காண்பாய்னு வேதத்தில் வாசியம் இல்லை. அப்படி வாழ்கிறோமா? குழந்தை பெற்றெடுத்தால் போதாது, திருமணம் பண்ணி வாழ்ந்தால் போதாது. உன் வாழ்க்கை தேவனுக்கு சீருள்ள வாழ்க்கையாக இருக்கணும். தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ வளர்ந்தவனு இல்லை, பரிசுத்தம் எல்லாம் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. எத்தனை வேற்றுமை கிறிஸ்தவத்தில், எத்தனை வேற்றுமை, ஜனம் ஜாதி என்ன எத்தனை விதமான காரியங்கள். ஊழியக்காரங்க உண்மையாக ஊழியம் பண்ணுறது இல்லை, சாட்சி உள்ள ஊழியங்களாக இல்லை, ஒரு மகிமை செலுத்தக்கூடிய ஊழியக்காரனா இல்லை. எத்தனை மிஷன்கள் பூமியில் வந்து யாக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, ஆசாபாசைகள் இழந்து, எத்தனையோ விதமான காரியங்களை நினச்சி பார்த்தாங்களே. அருமையான ஐயா பார்க்க. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த கேலண்டரை பார்த்தேன். கிரகாம் ஸ்டெல் ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து வந்திருக்கார். வந்து பூமிக்கு வந்து குசுவை மத்தியில் ஊழியம் பண்ணி கொடூரமான மக்களாக 50 பேர் கொடூரமான மக்களாக தீயிட்டு கொல்லப்பட்டு ஜீப்போடு ஏறிச்சு ஊழியத்துக்கு வந்த மனுஷன் நினச்சி பார்க்கும்போது 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் உயிரோடு கொளுத்தப்பட்டு எப்படிலாம் தியாகம் பண்ணி ரட்சி பெரும் உலகத்தை கொடுத்தாங்க. நம்ம எப்படி வாழ்கிறோம்? நீங்கள் எவ்வளோ வைராக்கியம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? எத்தனை வெறி பிடிச்ச மக்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பண வெறி, ஜாதி வெறி, எத்தனையோ மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அது வாழ்க்கை இல்லை. மனுஷகுமார் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பார்னு வேதத்தில் வாசிக்கமா. அந்த விசுவாசத்தை காணக்கூடிய வாழ்க்கை நீ கடவுளுக்கு சாட்சியாக வாழணும். ஒரு மகிமுள்ள வாழ்க்கை வாழணும். நான் ஒரு வியாபாரி தான், நான் ஊழியக்காரன் இல்லை, வியாபாரி தான். ஆனால் ஆண்டவர் பாருங்க அவ்வளவு கரெக்டாக நடத்தி ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்து, சாப்பாட்டுக்கே வழியில் தான் மனுஷனுக்கு ஆகாரத்தை கொடுத்து பாதுகாத்து இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆண்டவர் ஆஸ்வதித்தது மாத்திரமல்ல,
ஒரு மகிமை சேர்க்கக்கூடிய வாழ்க்கையை கொடுத்து நட்சத்திரம் வச்சிருக்காரு. அப்போ நான் கடவுளுக்கு எப்படி இருக்கணும், அந்த ஒரு எண்ணத்தினால தான் எல்லா காரியத்தையும் விட்டு கடவுள் சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சேலம் போயிருந்தேன். சேலம் போய் பிரசங்கத்து உட்கார்ந்துருக்கேன். ஒரு வாலிப மகள் செய்வன கோளாறுல, வாலிப மகள் செய்வன கோளாறுல திடீர்னு எழும்புனா ஒரே குதி, டான்ஸு, சத்தம், ஒரே கத்தம். யாரும் பிடிக்க முடியல. யார் பிடிச்சா பிடிச்சி தள்ளிடுறா. விடிஞ்சு அந்த காட்சியை பார்த்தேன். குருவானர் ஊழியத்துக்கு வராங்க, உள்ள ஆல்டருக்கு வராங்க. அவள் ஏற்கனவே லங்ஸ் ஃபெயிலியரான். ஊழிக்கு வரும்போது ஏதோ வலி ஏற்பட்டு ஆல்டர் உழுற காட்சியை பார்க்கேன். அந்த ஆல்டர் விழுந்தவங்க 10 பேர் சேர்ந்து தூக்குறாங்க. எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை நினச்சி கூட பார்க்க முடியல, நினச்சே பார்க்க முடியல. ஆண்டவரே, ஏன் இந்த காரியங்கள் வாழ்க்கையில் கடைசி காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கா? குடும்பத்தில் ஏன் கஷ்டம், தரித்திரம், ஏன் கடன் பிரச்சனை, ஏன் தேவையில்லாத சண்டைகள், ஏன் ஒரு வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதோ வாழ்ந்துன்னு வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். வேதத்தில் வாசிக்கவில்லை, மனுஷகுமார் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அந்த வாழ்க்கைக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். நான் 3 முறை எருசலேம் போயிருந்தேன். ஒலிவுமலைக்கு போயிருந்தேன். ஒலிவுமலைக்கு ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் இடத்த போய் பார்த்தேன். சுற்றி அதில் நல்லா அழகாக பண்ணி கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய பேர் அந்த ஆண்டவருடைய பாதம், அவர் எப்படி ஒலிவுமலைக்கு ஏறி போன பாதம் அதில் படிஞ்சிருக்குது. ஆண்டவர் மல்லிகை வேதத்தில் வாசிக்கவில்லை. அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கும் போது ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் போயிட்டாரே நினைக்கும் போது தேவதூதன் சொன்னார்ல, கலிலே மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கீங்க? உங்கள் கண்களுக்கு முன்னாடி எப்படி பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார், அப்படியே திரும்ப வரும்னு சொன்னார்ல. அப்படி வருகைக்கு எல்லாம் ஆயத்தமாயிடுச்சு. சகரியா 14:4 வாசிக்கும் போது அப்படி பாதங்கள் ஒலிவுமலை நிற்கும். ஒலிவுமலை 2 பிளந்து சொல்லி விதத்தில் வாசிக்கிறது தான் வருகை காலங்கள். இன்னைக்கு அக்கிரம் மிகுதி, அனைவருடைய அன்பு தணிஞ்சுவோம். அக்கிரம் மிகுதி ஆயிடுச்சு. அது கிறிஸ்தவன் தான் அன்பு இல்லை. கிறிஸ்தவங்க வாழ்க்கை தான் சீரில்லாத வாழ்க்கையை வாழுது. மற்ற மக்களும் பயப்படுறாங்க, அவங்கவுங்க தெய்வத்துக்கு பயப்படுறாங்க. கிறிஸ்தவனுக்கு எந்த பயமும் கிடையாது. அப்படியே உப்பு போடாமல் பொது சொத்தை மிஷினில் உருவாக்குற சொத்தை அப்படியே சாப்பிட அலைகிறாங்க. மெத்த சிந்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு மிஷினை உருவாக்குறாங்க. ஐயா, வேதத்தில் வாசித்து பாருங்க. யோவான் 12:24 வாசிக்கும் போது கோதுமை மணி அந்த பூமியில் விழுந்து சாக விட்டால் தனித்திருக்கும், சத்தியான மிகுந்த பலனை கொடுக்கும். எத்தனை மிஷினரிகள் தங்கள் தியாக பலியை ஒப்பு கொடுத்தாங்க, தியாக பலியை ஒப்பு கொடுத்தாங்க. காட்சியை பார்த்து பாருங்க. ராக்லன் மிஷினரி சிவகாசி ஊழியம் பண்ணார். அவர் இறக்கவும் 37 வயசு. அவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த மனுஷன். அந்த ஊரில் 98 வயசு 100 வயசுக்கு வாழலாம். அவ்வளோ இயற்கையான வசதி, சாப்பாடுகள். 37 வயசில் ரத்த வாந்தி எடுத்து இறந்தார். ரத்த வாந்தி எடுத்தார் சிவகாசி. ஏன்? இந்த மக்களுடைய அழிவை பார்க்க முடியல, மக்கள் அழிஞ்சு போகிறத பார்க்க முடியல. தங்களை தியாக வழியாக ஒப்பு கொடுத்தாங்க. அந்த தரிசனம் வாழ்க்கையில் இருக்கா? அந்த பாரம் வாழ்க்கையில் இருக்கா? ஏதோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க. அந்த ராத்திரியோட நான் சொன்னேன், அந்த பிள்ளை 22 வயசு பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா. அவள் சொன்னா, என் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குமா கேட்டா. விடுதலை கிடைக்குமா, ஏன் கஷ்டம்னு கேட்டா. ஒரே ஒரு காரியம் சொன்னேன், பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். நீ புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே.
அஞ்சாதே ஒன்றுக்கு நீ அஞ்சி கிஞ்சாதே ஏதுக்கு நீ அஞ்சாதே ஒன்றுக்கு நீ அஞ்சி கிஞ்சாதே ஏதுக்கு நீ பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவும் கெஞ்சிடும் உந்தனுக்கே பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவும் கெஞ்சிடும் உந்தனுக்கே சோராதே எல் மனமே சோர்ந்து போகாதே எல் உள்ளமே ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உபத்திரவமே ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உபத்திரவமே வேண்டிக் கொள்ளும்போது வழங்குவார் புது பலம் மீண்டும் ஜெயித்திடவே நீயும் மீண்டும் ஜெயித்திடவே சோராதே எல் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று விடிவேகம் மகனீடும் விடிவெள்ளி தொழுத்தேடும் தடுப்பகல் கதிர் வீசிடும் உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும் சோராதே எல் மனமே சோர்ந்து போகாதே எல் உள்ளமே சோராதே எல் மனமே சோர்ந்து போகாதே எல் உள்ளமே மாறாத கர்த்தரும் பக்கம் நீரோக்கிற பாராதவர் போலதான் உன்னை பாராதவர் போலதான் சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே. நான் சொன்ன ஒரே காரியம் லைஃப் போயிடுச்சுமா இனிமே பாவம் செய்யாத. ஒரு பட்ச ஸ்திரீ கொண்டு ஆண்டு விடுவாங்க. யோவான் 8 வாசி பார்த்தீங்கன்னா ஒரு பட்ச ஸ்திரீ கொண்டு கையிட்டு ஆண்டு விடுவாங்க. ஆண்டவரே இவளை கையுமையும் பிடிச்சிட்டோம், வேதர் பரிசையெல்லாம் இவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லின்னு கேட்பாங்க. ஆண்டோட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு விடுவாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அப்படியே பார்த்துட்டு தரையில் எழுதுவார். மறுபடியும் கேட்பாங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கமே உங்களுக்கு புரியலையான்னு கேட்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுவார், உங்கள்கிட்ட பாவம் இல்லாதவன் கல்லறிடான்னுவார். ஆண்டு எல்லா பாவத்தையும் தரை எழுதிட்டான். அவன் செஞ்ச பாவத்தை, நான் செஞ்ச அக்கிரமத்தை, நான் செஞ்ச அநியாயத்தை, நான் செஞ்ச வேஸ்தித்தனத்தெல்லாம் ஆண்டு எழுதிட்டார். இதை பார்த்தோன்னு பார்த்தான், கல்லை போட்டு ஓடி போயிட்டான். மறுபடியும் அந்த ஸ்திரீ என்ன சொன்னார், நானும் உன்னை நியாயம் இருக்கிறதில்லை, இனிமே பாவம் செய்யாத. அதைத்தான் அந்த பிள்ளைகிட்ட நான் சொல்லி அனுப்பினேன், இனி பாவம் செய்யாத. நிறைய சம்பவங்களை பார்க்கல, டிவியில் பார்க்கும், பேப்பரில் பார்க்கும். கடந்த மாதம் பார்த்திங்கன்னா
ராமநாதபுரத்தில் உள்ள வாலிப மகள் வந்து கோயம்புத்தூரில் படிக்கிறா. அவர் ஒரு போலீஸ்காரோடைய மகா. அவர் மனைவி இழந்து தவிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மகளை செல்லமாக வளர்த்து படிக்க கொண்டு விட்றாரு. விடும்போது யோசிக்கணும், வாலிப பிள்ளையை கொண்டு விட்றோமே, எப்படி படிப்பா, எப்படி இருப்பான்னு யோசிக்கணும். பாவம், அந்த பிள்ளை தவறாக பழகி, பையனோட தவறாக பழகி சுற்றி ஊர் சுற்றி ஒன்றுக்கு இல்லாத பயிலுக்கு வந்து கெடுத்து குடும்பத்தையும் அழிச்சிட்டாங்கல்ல. ஒரு பெரிய கல்லூரி ஓனர் மகா, ஒரே பொண்ணு, லட்சக்கணக்கான கோடிக்கு அதிபதி, லட்சக்கணக்கான கோடிக்கு அதிபதி. அவதே இனத்தை சேர்ந்த பிள்ளைகள் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த பெண்ணை பிடிச்சிட்டு போயிட்டா நமக்கு பணம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பெண்ணை லண்டனில் படிக்க வைக்கிறாங்க. லண்டனில் படிக்க வைக்கும்போது பிள்ளை கொண்டு லண்டனில் படிக்க வைக்கவே யார் பாதுகாப்பு? ஆண்டவர் இல்லாமல் யாரும் பாதுகாக்கவே முடியாது. அதை மட்டும் நினச்சிக்கிடுங்க. வேதத்தில் வாசிக்கமில்லை, யோவான் நீதிமொழி 10:22 வாசிக்கும்போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவர் பாதுகாப்பெல்லாம் யாரும் செய்ய முடியாது. உன் அறிவில்லை, உன் புத்தியில் செய்ய முடியாது. நீ பண்ணுற ஜபந்தான், நீ பண்ணுற ஜபந்தான், நீ வடிக்கிற கண்ணீர் தான். நீ வடித்து கண்ணீர் வந்து உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு யார் தருவோம்? ஆண்டவரும் தருவார். வாழ்க்கை சீர் இருந்தா, உன் வாழ்க்கை சீர் இருக்கணும். உன் வாழ்க்கை சீர் இல்லாமல் பிள்ளை வாழ்க்கை சீர் இல்லாமல் போகாதில்லை. உன் வாழ்க்கை சரியாக இருக்கான்னு பார்க்கணும். எத்தனை பெண்கள் பாருங்கள், புருஷனை மதிக்கவே இல்லை. அவன் கிடக்கான் நல்லா பாஸ்டிங் பீரியட் அழகாக முன்னால் உட்காந்துருவாங்க. வந்து நல்ல சர்ச்சில் வந்து நல்ல உட்காந்து ரொம்ப அழகாக பல பாசம் பேசுவாங்க. என்ன, ஆனால் புருஷனை மதிக்க மாட்டாங்க, பிள்ளையை மதிக்க மாட்டாங்க. அவன் கிடக்கான் பைத்தியம்பாங்க, அவன் கிடக்க திமிழ் விஷயம்னு சொல்லுவாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க. உன் வாழ்க்கை சீர் இருக்குதா? உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குதா? நீ உன் வாழ்க்கை சீரழிஞ்சு பார்க்கணும், உன் வாழ்க்கை சீராக்கி பார்க்கணும். என் வாழ்க்கை உண்மை இருந்தால் தான் என் பிள்ளை வாழ்க்கை நல்லாயிருக்கும். என் வாழ்க்கை உண்மை இல்லைன்னா என் பிள்ளை வாழ்க்கை சீர் இருக்காது. இல்லை, பிசாசே கொண்டு போயிடுவான்ல. நிறைய பேர் அதை நினைக்கிறது இல்லை. ஏதோ கிறிஸ்தவங்க சந்தா கொடுத்துட்டோம், கோயிலில் கம்யூனியன் வாங்கிட்டோம், பருவத்து போகிறோம்னு நினைக்காத. ஆண்டு சொல்லுவார், அக்கிரம செய்யக்காரனே உன்னை என்னை விட்டு அகன்று போம்பார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தப்பு நினைக்காங்க. வேதத்தில் வாசிக்கமில்லை. 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதிகள் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது, நீதியுள்ள நியாய கர்த்தர்னால இது தருவான்னு சொல்லி எவ்வளோ கற்பனை பண்ணுறான். கல்லறையில் அது அப்படியே தான் இருக்கும், அது வேறு போகாது. ஆண்டு ரத்தத்தால் கழுவுப்பட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உண்மையான காரியம் செய்தால் தான் நீ பருவத்து போகணும். நீ ஊழியக்காரனாக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், மாடரேட்டாக இருக்கலாம், பெரிய பெரிய அபிஷேகம் பெற்றவனாக இருக்கலாம். வாழ்க்கை சீரில்லா வாழ்க்கையை வாழும்போது வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. சீரில்லாத வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையை, கடவுளுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் தான் கர்த்தருடைய ஆஸ்வதிக்கப்பட முடியும். நிறைய பேர் வாழ்க்கை சீர் இல்லை. உண்மையான ஊழியக்காரர் நிறைய பேர் இல்லை. பணம் 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 பிசாசு உன்னை அழிச்சிடும். அது மட்டும் வாழாத. ஒரு பைசா சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. சாமுவேல் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, எல்கானா புருஷன், அவளுக்கு நமக்கு 2 மனைவி, பெண்ணினாள் மனைவி, 10 பிள்ளைகள் இருக்குது. அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளைன்னா என்ன செஞ்சா? புருஷனை கோச்சிக்கல, ஆண்டு சமூகத்தில் அழுத. ஆண்டவர் தான் கற்பத்தை திறக்க முடியும். ஆண்டவர் கற்பத்தை திறக்க ஆண்டு சமூகத்தில் அழுக சாப்பிடாமல் இருப்பா. புருஷனை எல்கான கேட்பான், இந்த 10 பிள்ளைகளை பார்க்க நான் அதிகமாக நேசிக்கிறேன், ஏன் அழுகிறம்மா? ஆனால் அவன் கேட்கல. சீலாவில் போய் அவங்க தேவன ஆலயத்தில் பண்டிகை கொண்டாட போயிருக்காங்க. சீலாவில் போய் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடுறா. ஏலி தாத்தா 98 வயசு நினைஞ்சு ஏலி தாத்தா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரும் ஒரு நல்ல பிரதனா, சரி பெரிய ஊழியக்காரன், அவன் தான் கிறிஸ்தவ மத தலைவர். அவன் சீரியல் அவன் போனால் இப்போ 2 பிள்ளைகளும் அழிஞ்சு போகிறாங்க. ஓப்பனே பினாகாசு அவன் சீரியல் இல்லை, அவன் சீராக பிள்ளை ஒழுங்காக வளர்ந்துருப்பான். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரன் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஊழியக்காரங்க இருக்காங்க, நான் பிள்ளை சீரா. நீ உன் வாழ்க்கை பரிசுத்தமாக சாட்சியுள்ள வாழ்க்கையாக கடவுளோட சமூகத்தில் மண்டிவிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை இருந்தால் தான் உன் வாழ்க்கை சீரில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தா. அன்றைக்கு ஒரு ஊழியக்காரை பார்த்தேன், போதகரையாவை. 5 வருஷம் செமினார் படித்த மனுஷன். ஒரு மகன் சீரில்லை. ஏன் சீரில்லை? கஞ்சா சாப்பிட்றான், சிகரெட்டு பிடிக்கான்,
தண்ணி அடிக்கான ஊழியக்காரர். என் மகனை திருத்த முடியாதா? மகனை திருத்த முடியாதா? ஆண்டு சமத்து கேளு, ஆண்டு சமத்து மண்டிட்டு கேளு, கண்ணீர் விட்டு அழுது. இந்த மிக பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசம் வேணும்னு ஆண்டு சொல்லிட்டார்ல. நீ ஆண்டு சமத்து நீங்கள் நிறைய பேர் தாழ்த்துறது இல்லை. பெருமையோடு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையோடு தான் ஆண்டு கழிப்பறி அளிக்கிறாரு. வாழ்க்கை பெருமை, எத்தனையோ மனுஷன் பெருமை. ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தா கூட நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு நினச்சி வாழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடு. உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தா வாழ்க்கை சீர்படும் ஒழிய பெருமையோடு வாழ்ந்தாலும் வாழ்க்கை ஆஸ்வதிக்க முடியாது. அண்ணா என்ன கேட்டான்ட்ட, எனக்கு ஆண் பிள்ளை தருவீரானா? அந்த பிள்ளை இப்படி தான் வளர்ப்பேன்னு சொல்லி சொல்கிறான்ல. அவன் தலையில் சவரங்கத்தி போட போகிறதில்ல, உண்மையாக வளர்ப்பேன்னு சொல்லி சாட்சி கொடுக்கார்ல. அவன் அழுகையை பார்த்து ஏலி தாத்தா கேட்காரு, நீ குடிச்சிருக்கிய வெறிச்சிக்கின்னு கேட்காரு. அவன் மனசுக்குள்ள அழுதுடா, மனசுக்கு வட்ட அழுதா, கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அழுதா. அவன் சொல்கிறா, ஏலிகிட்ட சொல்கிறா, ஐயா நான் ஒரு மலக்கில் சரி ஐயா, நான் வேசிய மகள் இல்லையா, வேசிய மகள் இல்லை, மலக்கஸ்திரின்னு சொல்லி அழுதா இல்லை. அப்படி தாழ்மைப்படும்போது உடனே அவன் என்ன சொன்னான், வேதத்தில் வாசிக்கம் இல்லை, 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் போது, நீ சமாதானத்தோடு இப்போ சிறுவையிலும் தேவன் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அழுதல்ல. அதுக்கு பிறகு அளவே இல்லை. அவன் வளர்த்த வளர்ப்பு பாருங்க. 1 சாமுவேல் 12 வாசிக்கும் 3 வருஷத்தில் சாமியில் சொல்கிறாரு, யாருகிட்ட அநியாயம் வாங்கினேன், யாருடைய எருது எடுத்துக்கிட்டேன், யாருடைய கழுதி எடுத்துக்கிட்டு சொல்லு, நான் ரிட்டர்னே திருப்பேன். இன்றைக்கி அப்படி ஊழியக்காரர் சொல்ல முடியுமா? இன்றைக்கி வாழ்கிற ஊழியக்காரங்க சொல்ல முடியுமா? அப்படி உண்மையான ஊழியமாக வாழ்கிறோமா? நீ உண்மையான ஊழியமாக வாழணும்னா திருச்சம் வளரும், பிள்ளைகள் வளரும், ஆண்டவர் மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட காரியத்தை ஒத்துக்கணும். அதுக்கு சபையாரும் ஒத்து போடணும். சபையாரும் ஒத்து கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழணும். நிறைய குடும்பத்துக்கு ஏன் கஷ்டம்? வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசிக்கும் போது, உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா, உன் வழிக்கு ஆண்டவர் பிரியப்படுத்தக்கூடிய வழியாக இருக்கா, பிரியமான வழியாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி செய்வார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அப்படி வாழ்கிறப்பா நிறைய பேர் வாழ்க்கை அப்படி உட்பட்ட வாழ்க்கை இல்லையா? அது ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. நிறைய ஸ்டேட்டுகளில் மதமாற்று சட்டம், நிறைய ஸ்டேட்டுகளில் கிறிஸ்தவ ஜெபம் பண்ண முடியல, தூக்கி உள்ளே போட்டுருந்தாங்க. எத்தனையோ மிஷினரிகளுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்காங்க, கரண்ட் ஷாக் கொடுத்து மறுதளிக்க வைக்காங்க. எத்தனையோ விஷயம் காரணம் கேட்டால் இங்கே உள்ள மக்கள் ஒழுங்கு இல்லை, கிறிஸ்தவ சபைகளில் ஒழுங்கு இல்லை, அரசியல், எத்தனை விதமான சூழ்நிலைகள், திருச்சபைக்கு விரோதமான பாடுகள், எத்தனை விதமான காரியங்கள் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கான். தேவ சமூகத்தை உண்மையாக நீ வாழ்வாயானா? தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாயானா? கடவுளை ஆசீர்வதிப்பு மாத்திரமல்ல, உன் மூலமாக திருச்சபையில் கட்டப்படும். அது பாத்திரமா வாழ்கிறமா? சாட்சியை வாழ்கிறப்பா? அருளாதர் நாமமதில் ஒரு மரமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாதர்
மாயையில் மயங்கினோரே கைதந்து காப்பவரே மாயையில் மயங்கினோரே கைதந்து காப்பவரே தூயாவே தூயனாய் மாற்றிடுவார் தூயாவே தூயனாய் மாற்றிடுவார் அருளாத நாமமது பூரணமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்தேடுவார் நடுவில் நான் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்தேடுவார் நடுவில் நான் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்தேடுவார் நடுவில். இந்த வாழ்க்கை கடவுள் பிரியமாக வாழுவோம், உண்மையுள்ள வாழ்க்கையை வாழுவோம். கிறிஸ்தவன் தான் நிறைய பேர் தண்ணி அடிக்கான். நீ சாராயத்துக்கு டாஸ்மார்க்கு அடிமைப்பட்டிருக்காருன்னா கிறிஸ்தவன் தான் நிறைய பேர். 95 பேர் கிறிஸ்தவன் தான் குடிக்கான். போன வருஷம் முந்தின வருஷம் 267 கோடிக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாராயம் வியாபாரம், டாஸ்மார்க் வியாபாரம். கிறிஸ்தவன் தான் குடிக்கான். கிறிஸ்தவ கல்யாணம் தான் 95% டைவர்ஸ் ஆகுது. பயமில்லாத வாழ்க்கை. பேர் கிறிஸ்தவம் ஆகிட்டா போதும்னு நினைக்க சாபத்தை அழிஞ்சிடாதீங்க. அப்படிப்பட்ட காரியத்தை போக வேண்டாம். சாட்சியாக வாழுங்க, மகிமையாக வாழுங்க. ஏழையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏழை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கார். லூக்கா 21:4 வாசிக்கும் போது 7 பேர் காணிக்கப்படுவாங்க. ஒரு ஏழை தாய் காணிக்கப்படுவா. ஏழை தாய்ட்டாண்ட 2 காசே போட்டா. ஆண்டு சொல்லுவார், எல்லாரையும் பார்க்கலாம் இவ்வளோ அதிகமாக போட்டாங்காரு. நீ ஏழையை நீ சந்தோஷமாக தூக்கத்தும் யாருக்கும் வர பணக்காரன் தூக்கம் வர, தண்ணி தான் தூக்கம் வரும், மாத்திரை விடத்தும் தூக்கம் வரும். நீ ஏழையாக இருந்தால் உனக்கு வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். அது மட்டும் எனக்கு அந்த செயின் இல்லையே, எந்த நகை இல்லையே நினைக்காத. நகையும் கூட வராது, துணியும் கூட வராது. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் ஆண்டவர் ஆஸ்வதிக்கப்பட முடியும். சுனேமியால் சொல்லுவல்ல, 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது தன் புருஷன்ட்டு சொல்லுவேன், தீர்க்கதரிசி எலிசாவுக்கு சொல்லுவேன், ஒரு பரிசுத்தவான் காண்றேன், எப்போனாலும் வீட்டில் தங்கட்டும், நாற்காலி வைப்போம், குத்துவிளக்கு வைப்போம், மேஜை வைப்போம். அப்போ தங்க சொல்லல, பரிசுத்தவன் அப்படிப்பட்ட இன்னைக்கு ஊழியக்காரன் வாழ்கிறானா? பரிசுத்தம் உள்ளுமே வாழ்கிறானா? தேவையில்லாத வாழ்க்கை. பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம கற்றுக்கணும். அப்படிப்பட்ட கிருபைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமில்லை, ஒரு வாழ்க்கை தான். மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்திற்பட ஒரு மனுஷன் விழுந்த கடமை. அவன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தலை குஞ்சு தான் தீரணும். ஆண்டவன் செஞ்ச பாவத்துக்கு கணக்கு கொடுத்து தான் தீரணும். ஒருத்தன் தப்ப முடியாது. ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, மத்தேயு 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வரப்போகிறாரு. ஆனால் கணக்கு எஜமான வரப்போகிறாரு. யாராக இருந்தாலும் சரி பதில் சொல்லி தீரணும். அவனை கேட்பலாமா? தலை தாழ்த்துவோமா? ஜெபம் பண்ணுமா? எல்லோரும் எழும்பலாமா? ஒரு நிமிஷம் எழும்பலாமா? எழும்பி ஆண்டவரே, எங்கள் அந்த பண்டிகை நாட்கள் வாசகமான நாட்களை இருக்க கிருபை தாங்க ஐயா. தேனி மாவட்டம் இவ்வளோ பெரிய மாவட்டம், கிறிஸ்தவ மக்கள்னு குறைவு. காரணம் ஜபம் இல்லை. அவன்கிட்ட கேட்கணும், எங்கள் ஜபங்கள் இருக்கட்டப்பா. எங்கள் மூலமாக நாங்கள் திருச்சபை ஒரு பாரத்தில் உள்ள மக்களாக வாழ கிருபை தாங்கப்பா. இவ்வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கை இருக்க, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்க, மகிமை உள்ள வாழ்க்கை இருக்க கிருபை தான் கேட்கலாமா? எத்தனையோ குடும்பங்கள் நோய் தருத்திரம், எத்தனையோ பிள்ளைகளுக்கு கிட்னி ஃபெயிலியரு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு வந்து லங்ஸ் ஃபெயிலியரு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு மாரடைப்பு, எத்தனையோ விதமான கஷ்டங்கள், நடக்க முடியல, தலைவலி, முட்டு வலி, எத்தனையோ பிரச்சனை. எங்கள் வாழ்க்கை சீர்க்க வாழ்க்கை இருக்க எங்கள் கிருபை தான் கேட்கலாமா? பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேதனை நிறைந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கண்ணீர்கள் நிறைஞ்ச உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உன் புருஷன் உன்னை காப்பாற்ற முடியாது, மனைவி உன்னை காப்பாற்ற முடியாது, உன் அழகு உன்னை காப்பாற்ற முடியாது, உன் படிப்பு, வாழ்க்கை, பகட்டு வாழ்க்கை உன்னை காப்பாற்ற முடியாது. கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டவருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை நீ வாழும்போது இன்று முதல் ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார்.
ஆபிரகாம் குறித்து சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனபுத்தம் இல்லை, சொல்லியும் செய்யாது போகிற இந்த வார்த்தையின்படி ஆண்டு எந்த காரியம் சொந்த காரியத்தையும் நிறைவேற்றி தருவார். கேட்கலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரவைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரவைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்ணுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். கண்ணுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்று அதை எண்ணிப்பார், என்று அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், 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 இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி எந்த கரம் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கரம் அளிக்கவில்லையோ. இப்போது அவர்களை நிர்மூலம் செய்தவர்கள் பின்னும் இறங்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்தவர்கள் பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை நீர்த்தவரும், இழந்து வீழ்ந்தாது சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் விழாதுன்னை மாப்பவராய் வாய் வந்தப்பவரும். சிற்சில வேளையில் சிற்சையினால் உன்னை திட்டி இழுப்பவரும். சிற்சில வேளையில் சிற்சையினால் உன்னை திட்டி இழுப்பவரும். காப்பார், உன்னை காப்பார்,
நல்ல தகப்பனே, காலை வேளைக்கால் நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. ரத்தம் தெளிக்கப்பட கிருபை தாங்க. ஒவ்வொரு பெற்றோரையும் ஆஸ்வதிங்க. மக்கள் நீங்கள் மகிழ்ந்து கழிகூற கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தயவுசெய்து உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் தம்பிமாரெலாம் இங்கே இருப்பாங்க. அங்கெல்லாம் உங்கள் சாப்பாடு சாப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் இன்னும் 2 மீட்டிங் இருக்குது. ஆனால் நான் கிளம்பிடுவேன். பாருங்கள், பொல்லாத காலம். தபேலா தம்பி அப்ராணி பொம்பளை, 26 வயசு பொம்பளை, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு 30 அடிச்சுட்டு போயிட்டா. அவனுக்கு தூக்கமே கிடையாது. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஏமாத்து உலகம். அதனால் நம்ம தான் சரியாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளை நம்ம தான் ஞானமாக வளர்க்கணும். நீங்கள் தான் சிலுவை போட்டு ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுக்கு சிலுவை போட்டு சும்மா போகக்கூடாது. பிள்ளைகள் வெளியே போகும்போது சிலுவை போட்டு ஜெபம் பண்ணி அனுப்பினா ஆண்டவர் அப்படியே பாதுகாப்பார். நான்லாம் சோத்துக்கே வாழ்ந்த இல்லாத மனுஷன், சாப்பாட்டுக்கே உள்ளதான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ தரித்திரமான வந்த மனுஷன். ஆனால் என்னை உயர்த்திக்காருன்னா என் வாழ்க்கை கடவுளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கிறதுனால தான். ஜெபம் பண்ணுவீங்களா? ரொம்ப நன்றி. கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். நன்றி. அந்த தம்பி அருமையான மக சுரேஷுக்கா பிரபுக்கா நன்றி செலுத்துகிறேன். 2 மாதத்துக்கு முன்னே ஒரு நாள் திருச்சியில் இந்த பக்கம் போனேன். அவங்கள கூப்பிட்டேன். என் கூட வந்துட்டாங்க. 3 நாள் இப்படி கேரளா கூப்பிட்டு போயிட்டேன். ரெண்டு மனுஷன் 3 நாள் என் கூட இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால் கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும், வழிநடத்தட்டும், பலப்படுத்தட்டும். திருச்சபைக்காக, திருமணங்களுக்காக ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு பேராக இருக்கான்னு ஜெபம் பண்ணுங்க. திருமணங்கள் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும். விசேஷமான ஜெபம் பண்ணுவீங்க இல்லை? ஹல்லேலூயா. உங்கள் ஊரில் இந்த தேனி மாவட்டத்துக்கு இந்த சபை எவ்வளோ பெருசாகலாம். நீங்கள் பண்ணுற ஜெபந்தான் என்ன? ஹல்லேலூயா.